காப்பாற்ற முடியாதுமா. ஐயா, எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் பரவாயில்ல ஐயா, எப்படியாவது என் கணவனை காப்பாத்துங்க ஐயா. நாம எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் உன் கணவருக்குள்ள மரண தண்டனையிலிருந்து அவரை நம்ம காப்பாற்ற முடியாதுமா. ஐயா, என் கணவருடைய மரண தண்டனை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னா ஒரு விதவைன்னு நான் சொல்லுறதை விட என் கணவன் ஜெயில இருக்கான்னு நான் சொல்லுறது எனக்கு போதும் ஐயா. அதனால எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் பரவாயில்லையா, எப்படியாவது என் கணவனை காப்பாத்திருங்க ஐயா. சரிம்மா, நம்ம முயற்சி செய்வோம். அதுக்கான நிறைய உழைச்சல் ஆகுமாம்மா. ஐயா, என் வீடு, என் சொத்து, என் தாலி எல்லாத்தையும் வித்து நான் பணமா கொண்டு வந்திருக்கேன் ஐயா. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் கணவனை மட்டும் காப்பாத்துங்க ஐயா. சரிம்மா, நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால நம்ம அவருக்காக ஒரு கருணை மனு தாக்கல் செய்வோம். ரொம்ப நன்றி ஐயா. சரிம்மா. அப்பவே தீர்த்து போவாரு எப்படி அதிகம் போகணும். ஆமா, இப்படியெல்லாம் வீடியோ வரும் வர்றாங்க, போலீஸ் வர்றாங்க. தம்பி, நல்லா இருக்கியாப்பா? தம்பி, இந்த புத்தகத்துல ஏசப்பா என்னென்ன செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்கிறது படத்தோட இருக்கு. டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே படிக்கணும், சரியா? வாங்கிக்க. தம்பி, நல்லா இருக்கியா? வீட்டில் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? தம்பி, ஏசப்பா எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்கிறது படத்தோட இருக்கு. டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது படிச்சுட்டு தான் போகணும், சரியா? காலையில பல்லு வளர்க்கல, டெய்லி வளர்க்கவே இல்லையா? வளர்க்கிட்டு இதை படிச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சரியா? சப்பா, கிராமத்தில் ஒழித்து நிறைவேற்றியாச்சு. அடுத்து சிறைச்சாலைக்கு போகணும். போம். ஒருத்தருடைய வாழ்க்கை சொல்றாங்க, ஒருத்தருடைய சரித்திரம். என்ன கொசுக்கடி, இன்னைக்கு வாடன்ட்டு சொல்லி மேலே ரூம் கேட்கணும். இன்னைக்கு என்ன கிழமை? இவர் வேற வந்துருவாரு வாரம் வாரம். ஏசு நேசிக்கிறாரு, சோசிக்கிறாரு. ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம். தம்பி, சோத்திரம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க தம்பி. சோத்திரம்னு ஒரு சொன்னா போதும், சரியா? சரி தம்பி, போன வாரம் நீல கலர்ல ஒரு புத்தகம் படிச்சியா? எப்படி? என்னையா அதுல படமே இல்லையா? ஏய், படம் பார்க்கறதுக்காக தந்தேன், அது படிக்கிறதுக்குலாம் தந்தேன். படிக்கலையா அப்ப நீ? சரி, இந்த மஞ்சள் கலர் புத்தகத்துல ஏசு என்ன செஞ்சாரு, எப்படி வாழ்நாங்கிறது படத்தோட இருக்கு. டெய்லி காலையில படிக்கணும், சரியா? சரியா? சரி. ஏட்டையா, நல்லா இருக்கீங்களா? யாரும் புதுசா வந்திருக்காப்புல? 2 கொலை. 2 கொலையா? ஐயா பார்த்து பேசுங்க, ரொம்ப கோபக்காரர், அடிச்சு கிடிச்சு விட பாரு. இவருக்கு கண்டிப்பா இயேசுவை பத்தி சொல்லணுமே. தம்பி, தம்பி, இயேசு உங்களை நேசிக்கிறாருப்பா. கோபக்காரா இருப்பாரு, கண்டிப்பா சொல்லுங்க. தம்பி, தம்பி, இயேசு உங்களை நேசிக்கிறாருப்பா. தம்பி, தம்பி, இயேசு உங்களை நேசிக்கிற இந்த புத்தகத்தை படிக்க தெரியா?
பண்ணி போடுவாங்க. க்ளோஸ் பண்ணி போடுவாங்கடா. ஏன் லாக் பண்ணுறாங்க கேளு. இந்த ஒரு பிடிச்சிக்க ஏன் லாக் பண்ணுறாங்க கேளு. வழக்கு எண் 3487 கோவிந்தசாமி கோவிந்தசாமி கோவிந்தசாமி. கோவிந்தசாமி என்னும் இவர் 2 கொலைகளை செய்தது எல்லா சாட்சியங்களுடன் நிரூபணமாயிருக்கிறது. இருப்பினும் அவருடைய மனைவியின் கருணை மனுவை இந்த நீதிமன்றம் ஏற்று இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. ஐயா ஐயா, நான் 2 கொலைகளை செய்யவில்லை, 5 கொலைகளை செய்திருக்கிறேன் ஐயா. 2 கொலைகளை செய்ததற்காகத்தான் என்னை கைது செய்திருக்கிறார்கள். மற்ற 3 கொலையும் யாருக்கும் தெரியாது. நான் 5 கொலைகளை செய்திருக்கிறேன் ஐயா. தம்பி, குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே தன் குற்றங்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீ மட்டும் உண்மையை சொல்வதற்கு என்ன காரணம்? ஐயா, நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் படித்த வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. ஆகவே என் பாவத்தை நான் மறைத்து வைக்க கூடாது. என் பாவத்தை மறைத்து வைத்து நான் நரகத்திற்கு செல்வதை காட்டிலும் பரலோகத்திற்கு செல்ல நான் விரும்புகிறேன் ஐயா. எனவே தான் நான் செய்த கொலையை ஒப்புக்கொண்டேன். அது மட்டுமல்ல, நான் படித்த திருமறையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கள்ளனுக்கு மன்னிப்பு கொடுத்ததை நான் பார்த்தேன். எனக்கும் மன்னிப்பு கிடைத்தது. என் பாவத்தையும் அவர் மன்னித்து விட்டார். இப்பொழுது எனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை. இனி இந்த நீதிமன்றம் என்னை மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை ஐயா. ஆகவே தான் என் குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டேன். குற்றவாளி என்னத்தான் குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் 5 கொலை என்பது பெரிய குற்றம். ஆகவே அவனுக்கு ஏற்கனவே சொன்ன தூக்கு தண்டனையை நான் உறுதி செய்கிறேன். தம்பி கோவிந்தசாமி, ஐயா, நான் ஒரு புத்த மதத்தை சார்ந்தவன். என் சர்வீஸ்ல எத்தனையோ தீர்ப்பு வழங்கி இருக்கேன், எத்தனையோ தூக்கு தண்டனை கொடுத்திருக்கேன், ஆயுள் தண்டனையும் கொடுத்திருக்கேன். ஆனா இது நாள் வரையிலும் யாரும் அவங்க குற்றத்தை ஒத்துக்கொண்டதே இல்லை. எல்லாரும் நான் குற்றவாளி இல்லை, நான் குற்றவாளி இல்லைன்னு கத்துனாங்களே தவிர என்னோட லைஃப்லயே தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்ட ஒரு மனுஷனை பார்க்கிறேன்னா அது நீ மாத்திரம்தான். இன்னைக்கு தான் உனக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு எழுதி வச்சேன். ஆனா நீ அதையும் மாத்தி உனக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சோம் மற்ற கொலைகளையும் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டியே. இது சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய காரியம் இல்லை. அந்த கிறிஸ்து உனக்குள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தைரியமா செஞ்சிருக்க. அதே இயேசு உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போவாரு. நீ சந்தோஷமா போயிட்டு வா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயோ ஐயோ, அட
சண்டாளா, இதுக்கா நான் என் தாலிய வித்தேன்? இதுக்கா என் வீட்டை வித்தேன்? ஐயோ, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்க மாட்டேனே, நீதிமன்றத்துல வாதாடி இருக்க மாட்டேனே. துரோகி, ஐயோ, என் வாழ்க்கையில நீ மண்ணை வாரி போட்டுட்டியே. என் பிள்ளைய நான் நீ எப்படி வளர்ப்பேன்? ஐயோ ஐயோ, இனி எப்படி என் குடும்பத்தை காப்பாத்த போறேனோ? அம்மா, உன்னுடைய நிலைமையில நான் இருந்தாலும் இப்படிதான் அழுதுருப்பேன். ஆனா என்னுடைய நிலைமை இப்ப வேற, உன்னுடைய நிலைமை வேற. நான் இப்ப பழைய ஆள் இல்லை, எனக்குள் இயேசு இருக்கிறார். அவர் புதிய மனிதனா மாறிவிட்டேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எனவே தான் நான் செய்த குற்றத்தை எனக்கு மறைக்க விருப்பம் இல்லை. நீயும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா நீயே சொல்லியிருப்ப, உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தூக்கு தண்டனைக்கு போ என்று நீனே சொல்லியிருப்ப. நீயும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாரு. நான் செய்தது சந்தோஷம், நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்ப. அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள். அவர் உண்மையோ நம்ம பிள்ளையோ அனாதையா ஒருபோதும் விட மாட்டாரம்மா. யார் நிலைமையில் அவர் இருந்து நம்ம குடும்பத்தை அவர் பார்த்துக் கொள்வாரம்மா. அழாத அழாத. செட் பண்ணிருக்கோம். எங்கள் அப்பா கூட பொன்மான்களுக்கு சேர்ந்தப்பட்டேன். எங்கள் அப்பா கூட பொண்ணு எங்கள் அப்பா உடம்புடிக்கு கூட வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆளு கிளம்பி போச்சு கூப்பிடுறாங்க. அப்புறம் இதுக்கு போகிறேன் நேரமா போகிறேன் இல்லை 9 மணி போகிறேன்னாரு. உனக்கு கடைசியாக ஏதாவது ஆசை இருக்கிறதா? கிளம்ப சொல்ல. ஆமையா, எனக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் பேச வேண்டும். நான் எழுதின பாடலை பாட வேண்டும். இந்த பாடல் தாளை நான் சிறையில் இருந்தபோது சுவிசேஷத்தை எனக்கு அறிவித்த அந்த ஊழியரிடத்திலே இதை கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. எனக்கு அனுமதி தருவீர்களா? சரி, அனுமதி தருகிறோம். ஐயா, நீங்க எத்தனையோ தூக்கு தண்டனை கைதிகளை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருப்பீங்க. தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது. தூக்கு போடும்போது நாக்கு துவங்கிடுமோ, கண்ணு வழிய வந்துடுமோ என்று நினைத்து பைத்தியமாகி விடுவார்கள். எனவே அவர்கள் தூக்க மாத்திரையினால் தான் தூங்குவார்களாம். ஆனா என்ன, கடந்த 4 மாதமா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா என்னை படைத்த ஆண்டவரை நான் பாடினேன். இரவும் பகலும் அவரை ஸ்தோத்திரம் செலுத்தினேன். நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். எல்லாருமே என்ன ஆச்சரியமா பார்த்தாங்களே. ஐயா, இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? என் பாவத்தை கடவுள் மன்னித்து விட்டார். என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். நான் எவ்வளவு பெரிய பாவின்னு எல்லாருக்கும் தெரியுங்க. நேசனா நினைத்தான் இயேசு நேசிக்கிறார். 5 கொலைகளை செய்த என்னை ஆண்டவர் மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து என்னை மகனாக ஏற்றுக்கொண்டார். நாதனை மறந்து நாட்களை தொலைத்தேன். ஆனாலும்
தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னை நேசிச்சாருங்க. என்ன வைத்தா நான் சந்தோஷமா இருக்கு. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனால நான் மகிழ்ச்சியா இருக்கு. அவனே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே, நீங்க எல்லாருமே ஒரு நாள் சாகத்தான் போறீங்க. மரணம் என்பது நிச்சயம். யாருமே எனக்கு மரணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மரணம் என்பது நிச்சயம். அந்த வேதம் சொல்லுது, மரண பயம் இல்லாமல் இரு என்று. அந்த மரண பயம் யாருக்கு வரும் தெரியுமாங்க? குற்ற உணர்ச்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மரண பயம் வரும். எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லைங்க. என் குற்றத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். ஆகவே தான் எனக்கு மரண பயம் இல்லை. எனவே தான் நான் மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்களும் மரணத்தை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. இந்த உலகத்தில் நம் நிரந்தரமாய் வாழப்போவதும் இல்லை. காலையில் மலர்ந்து மாலையில் மலரி கொப்பா இருக்கிறோம், புகைக்கு ஒப்பா இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிரந்தரமில்லாத வாழ்க்கைய நிரந்தரம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது பெரிய ஏமாற்றங்க. இந்த உலகத்தை நம்பி ஏமாந்தது போதுங்க. நான் அந்த உலகத்தை நம்பி கொலைகளை செய்தால் எனக்கு பலன் கிடைக்கும், பணத்திற்காக நான் கொலை செய்து என் வாழ்நாளை இவ்வளவு நாள் தொலைத்து விட்டேனே என்கின்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறதை தவிர இந்த மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லைங்க. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. ஆகவே நீங்களும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை குறித்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் உண்மையாய் நேசித்தார், அவர் உண்மையாய் நாம் ஏற்றுக்கொண்டார், மரண பயம் என்பதே நமக்கு வராதுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாய், எப்பொழுதும் கர்த்தருக்காய், என்ன வந்தாலும் சந்தோஷமாய் நாம் எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாருங்க. ஆண்டவரே, என்னை உமது கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன பாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சுதந்திரன் முழு மனதால் நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சுதந்திரன் முழு மனதால் நேசிக்கிறார். இயேசு
நீதன் ஈசென்னை நேசிக்கிறாரேனல் நித்தம் ஆச்சரியம். நீதன் ஈசென்னை நேசிக்கிறாரேனல் நித்தம் ஆச்சரியம். இயேசு நேசிக்கிறார். தூக்கில் போல சாக போகிறோம் அது கவுத்துல போய் தாண்டி சும்மா இல்லை அதெல்லாம் யூடியூப்ல போட்டாங்கன்னா சரியான